السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات والمتصدقين والمتصدقات والصائمين والصائمات والحافظين فروجهم والحافظات والذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. صدق الله العليم. சூரா அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் 35வது வசனம். நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கையுடைய ஆண்களும் பெண்களும், இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியும் ஆண்களும் பெண்களும், உண்மையை கூறும் ஆண்களும் பெண்களும், பொறுமையுள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹுக்கு பயந்து நடக்கும் ஆண்களும் பெண்களும், தானம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோற்கும் ஆண்களும் பெண்களும், கற்புள்ள ஆண்களும் பெண்களும், அல்லாஹுடைய திருப்பெயரை அதிகமாக நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. أما بعد. இன்று என்னுடைய பயானை கேட்க கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நற்பண்புகள்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே செய்யற நல்ல விஷயங்கள், பொய் பேசாம இருக்கிறது, அடுத்தவங்களை துன்புறுத்தாம இருக்கிறதுன்னு சொல்லி அதை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நற்பண்புகளை குறித்து இஸ்லாம் எவ்வளவு சிறப்புகளை சொல்லுது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஆமா, இன்னைக்கு என்னோட தலைப்பு இஸ்லாம் கூறும் நற்பண்புகள். இஸ்லாத்தோட சிறப்பே நற்பண்புகள் தான். மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள வேறுபாடுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது நற்பண்புகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை குறித்து அல்லாஹ் கூறுகிறான், நற்பண்புகளை முழுமையாக்குவதற்காகவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்களே சொல்லியிருக்காங்க. நற்பண்புகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவமா அப்படின்னு கேட்டா நிறையவே முக்கியத்துவம் இருக்கு. அதை பத்தி ஒவ்வொன்னா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு சமூகத்துல ஏமாற்றம், மோசடி, நம்பிக்கை துரோகம், வஞ்சனை இப்படின்னு கெட்ட செயல்களா நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த சமூகத்திற்கு எப்படி அல்லாஹ்வோட அருள் கிடைக்கும்? ஒரே குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு வெறுப்புடனும் பொறாமையுடனும் இருந்து உறவை முறிச்சு கொண்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு எப்படி அல்லாஹ்வோட அருள் கிடைக்கும்? இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது. இறைவனோட அருளுக்கும் அழகிய பண்புகளுக்கும் நெருங்கிய தொடர்புள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நல்ல பண்புகள் அப்படின்னு நினைக்கிறது மத்தவங்களுக்கு செய்யற நல்லது மட்டும் கிடையாது. நம்மளுடைய குடும்பத்தார்கள், நம்மளுடைய உறவினர்கள் கிட்டயே நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயலுமே நற்பண்புகள்ல சேர்ந்ததுதான். இப்படி இஸ்லாம் கூறும் வழிபாடுகளின் நோக்கமே நற்பண்புகள் தான். நோக்கங்களை சரியாக புரிந்து கொள்ளாவிடில் வழிபாடுகள் அனைத்தும் வெறும் உடற்பயிற்சிகளாகவே மாறிவிடும். இஸ்லாம் கூறும் கட்டாய கடமைகளான தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது எல்லாத்துடைய நோக்கத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நற்பண்புகளை தான் குறிக்குது. இதுல ஒவ்வொரு நோக்கத்தையும் நம்ம என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். தொழுகையோட நோக்கத்தை குறித்து திரு குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
இன்ன ஸ்வலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையும் விட்டு விலக்கும். திருக்குர்ஆன் 29வது அத்தியாயத்துல 45வது வசனத்துல அல்லாஹ் இதை சொல்லியிருக்கான். தீய செயல்களை விட்டு தொழுகை நம்மளை எல்லாத்தையும் காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அப்படியே நடந்துட்டு இருக்கு. தொழுகுறாங்க. ஆனா அந்த தொழுகுறவங்களே அது ஒரு உடற்பயிற்சியாக மட்டுமே தான் அவங்களுக்கு வந்துட்டு அது அமையுது. ஏன் அப்படின்னா, பெரும்பாலான இஸ்லாமியர்கள் தொழுது கொண்டே மோசடி, ஏமாற்று, மனைவியை அடித்து துன்புறுத்துதல் என்ற தீய செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? அதுவும் தொழுதுகிட்டே செய்யறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தொழுகையோட நோக்கம் அவங்களுக்கு புரியல. தொழுகையோட நோக்கத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்கான். நீங்க தொழுகைய கரெக்ட்டா தொழுதீங்க அப்படின்னா, தீய செயல்கள்ல இருந்து அல்லாஹ் உங்கள தடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் தொழுதுட்டுமே தப்பு பண்றாங்க? ஏன்னா அந்த தொழுகையோட நோக்கங்கள் அவங்களுக்கு சரியா புரிய மாட்டேங்குது. வெறும் ஆ ஃபாத்தியா சூரா சொல்லி, அடுத்த தக்பீர் கட்டி ருக்கு போறது, சுஜூத் போறது மட்டும் தான் தொழுகை அப்படின்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த தொழுகைக்கு நீங்க அழகிய முறையில ஒளி செய்றது ஒரு நற்பண்பு. நீங்க பிஸ்மி சொல்லி பள்ளிவாசலுக்குள்ள துவா சொல்லி என்டர் ஆகுறது ஒரு நல்ல பண்பு. அங்க சஃப்க்கு வந்து பேசாம கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயி நிக்கிறதும் ஒரு நல்ல பண்பு தான். இப்படி எல்லா விஷயங்களிலுமே நற்பண்புகளையும் அல்லாஹ் வழிபாடோட சேர்த்தி தான் சொல்லியிருக்கான். ஆனா இதையெல்லாம் புரிஞ்சுக்காமலேயே தொழுதுட்டே இவ்ளோ தப்புகள பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடைசியில மிஞ்ச போறது, அவங்க நெத்தியில இருக்கிற தொழுகைக்கான ஒரு கருப்பு அடையாளம் மட்டுமே தானே தவிர, வேற எதுவுமே கிடையாது. அவங்க வெளிய உலகத்துக்கு பார்க்கறக்கு வேணா, நல்லா தொழுகுறவங்கப்பா, நல்ல இபாதத்சாலிப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நற்பண்புகள்ல அல்லாஹ்விடத்துல அவங்க போய் நிக்கும்போது, வெறும் 0% மட்டும் தான் அவங்க நிப்பாங்களே தவிர, வேற எதுவுமே அவங்க கிட்ட இருக்காது. இதே போல ஜக்காத்தோடைய நோக்கத்தையும் கொடுத்து அல்லாஹ் சொல்றான். ஜக்காத் என்னும் தர்மத்தின் நோக்கமும் நற்பண்பே. இறைவன் கூறுகிறான், ஹுத் மின் அம்வாலிஹிம் ஸ்வதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வஸ்வல்லி அலைஹிம். நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்தை எடுத்துக்கொண்டு அதை கொண்டு அவர்களை தூய்மையாக்கி அவர்களை பரிசுத்தம் அடைவீராக. திருக்குர்ஆன் 9வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல அல்லாஹ் இத சொல்றான். ஜக்காத்தை கொண்டு அதாச்சு தர்மத்தை கொண்டு அவங்கள தூய்மையாக்குதல் அப்படின்னு தூய்மையாக்குங்க அப்படின்னு அல்லாஹ் ரசூலா கிட்ட சொல்லியிருக்காங்க. தர்மத்தை கொண்டு எப்படி தூய்மையாக்குறது அப்படின்னு கேட்டா, அவங்களோட கஞ்சத்தனத்துல இருந்து அவங்கள தூய்மையாக்கலாம். ஏழைகள் மீது இரக்கமில்லாததுல இருந்து அவங்கள தூய்மையாக்கலாம். இதுல முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தர்மத்தோட கான்செப்டே பணம் குடுக்கறது தான் தர்மம் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா வெறும் பணம் மட்டும் குடுக்கறது தர்மம் கிடையாது அப்படிங்கறத முதல்ல அடிச்சு நொறுக்கியதே இஸ்லாம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மத்தை கொடுத்து அழகான ஒரு ஹதீஸ சொல்லியிருக்காங்க. திர்மிதி நூல்ல ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாரு, உனது சகோதரனை பார்த்து நீ புன்னகை புரிவதும் ஒரு தர்மம். நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஒரு தர்மம். தாகித்தவனுக்கு தண்ணீர் கொடுப்பது ஒரு தர்மம். பாதையில் கிடக்கும் நோவினை தரும் பொருள்களை நீக்கி தள்ளுவது ஒரு தர்மம். பார்வை அற்றவரை கருணையுடன் நீ பார்ப்பது ஒரு தர்மம். உனது வாகனத்தில் பிறரை ஏற்றி செல்வது ஒரு தர்மம். தர்மத்திலேயே உயர்ந்த தர்மம் உனது மனைவிக்கு நீ ஊட்டிவிடும் ஒரு கவலம் உணவு. மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகான ஹதீஸ் இல்லையா? நமக்கு ஆப்போசிட்ல வர்றவங்கள அதாச்சு நம்மளோட இஸ்லாத்துல இருக்கிறவங்கள பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணாலே அது ஒரு தர்மம்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க அப்படியா பண்றாங்க? ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது தெரியாம ஆப்போசிட்ல வரவங்கள ஒரு இடி இடிச்சா போதும், அவ்வளவுதான். வாயில இதுதான் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு வார்த்தைகள் வந்து திட்டக்கூடியவங்களா தான் இருக்காங்க. யார் இப்ப இருக்கிறவங்க சிரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் தர்மத்தை பகிர்ந்து கொண்டுக்கிறாங்க இல்லையா? பாதையில கிடக்கிற நோய்வினை தரும் பொருள்களை நீக்குவது ஒரு தர்மம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாதையில கிடக்கிற பொருட்கள் எல்லாம் நீக்கிட்டா இருக்காங்க. எக்ஸ்ட்ரா தொழுக போகும்போது வண்டிய குண்டக்க மடக்க நிறுத்திட்டு போய் இடையூறு தான் பண்றாங்களே தவிர, அத நீக்கி அவங்க யாருமே நன்மை செய்றது கிடையாது. இதிலிருந்து தர்மம் அப்படிங்கிறது வெறும் காசு மட்டும் இல்ல, நற்பண்புகளும் ஒரு அழகிய தர்மம் தான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் அழகிய ஹதீஸ் மூலம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதே போல அடுத்தது நோன்பு. நோன்பு குறித்து நற்பண்புகளும் நோன்பும் ஒரே இனம்தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. நோன்பு வைத்த நிலையிலும் கெட்ட பேச்சு, கெட்ட செயல் ஆகியவற்றை எவர் விடவில்லையோ அவர் தாகித்திருக்க வேண்டும், பசித்திருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இறைவனுக்கு இல்லை.
ஆமா, உண்மைதானே. நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இறையச்சத்தை அதிகப்படுத்துறது தான். அந்த நோன்பு அப்படிங்கிறதே நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல பண்பு, நம்மளோட இறையச்சத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு அழகிய வாய்ப்பு. அந்த நோன்ப வச்சுட்டு, அல்லாஹுக்காகன்னு வச்சுட்டு கெட்ட வார்த்தைகளையும், நெறைய தீய செயல்களையும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்டின்னா, அவங்க யாருக்காக பசிச்சிருக்காங்க? யாருக்காக தாகிச்சுட்டு இருக்காங்க? அப்படிப்பட்ட நோன்ப அல்லாஹ் கேட்கிறானா? கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்றான், "நோன்பு வைத்த நிலையில் நீங்க கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள், பிறரை ஏச வேண்டாம்" அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா, நோன்பு வச்சுட்டும் இப்ப இருக்கிறவங்க என்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க? மத்தவங்கள துன்புறுத்திட்டு தான் இருக்காங்க. பேருக்கு அவங்க நோன்பு வச்சிருக்காங்க, வெளிய இருக்கிற ஆளுங்களுக்கு. ஆனா உண்மையில அவங்க நோன்பு வைக்கிறது அவங்களுக்கான நன்மைக்காக மட்டும் கிடையாது. நோன்ப வச்சுட்டு ஃபோன பார்த்துட்டு இருக்குறாங்க. YouTubeல ஷார்ட்ஸ தொறந்து உட்கார்ந்து நேரம் போறது தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. நோன்பு வச்சா மட்டும் குரான தட்டி, தூசி தட்டி எடுத்து வச்சு ஓதுறாங்க. இந்த நோன்போட வழிபாடையும், நற்பண்புகளையும் அவங்க புரிஞ்சுக்காத காரணம் மட்டும் தான் இது. நோன்பு நோன்பு மாசத்துல மட்டும் நீங்க நல்லபடியா இருங்க. நோன்பு மாசத்துல மட்டும் நீங்க எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணுங்க. அப்ப மட்டும் பண்ணா போதும்ன்னு அல்லாஹ் குறிப்பிடலையே. நோன்பு மாசம் நமக்கு ஒரு பயிற்சி காலம். அந்த காலத்துல நீங்க பயிற்சி பண்ணி, அத உங்க வாழ்க்கையில அடுத்து வர எல்லா மாசங்களையும் தொடரணும் அப்படிங்கறதுக்காக தான் அல்லாஹ் சொல்லியிருக்கானே தவிர, அத நோன்பு மாசத்துல மட்டும் பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்ல கிடையாது. இது ஏன் இப்படி நோன்பு புரியாம பண்றாங்க அப்படின்னா, நோன்போட நற்பண்புகளையும், நோன்போட வழிபாடையும் புரிஞ்சுக்காதது மட்டும் தான் ஒரே ஒரு காரணம். அடுத்தது ஹஜ் குறித்தும் அல்லாஹ் இதே போல கூறுகிறான். திருக்குர்ஆன் 2வது அத்தியாயத்தில் 197வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத் ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபூஸுக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜின் போது இச்சைகளை தூண்டக்கூடிய சொல், செயல், தீவினை, சண்டை, சச்சரவு ஆகியவற்றில் ஈடுபடக்கூடாது. ஹஜ் செய்ற ஒருத்தவங்க இது எதுலயுமே ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான். ஆனா ஹஜ்ஜுக்கு போகும்போதே எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு விருந்து. நான் ஹஜ்ஜுக்கு போறேன், ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் திருந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் நாடுனவங்க ஹஜ்ஜுக்கு போய் மாறுனவங்களும் இருக்காங்க. ஆனா அதே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டும் நான் ஒரு ஹஜ் செஞ்சுட்டேன், 2 ஹஜ் செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த ஹஜ்ஜையே பெருமையாக்கி செஞ்ச ஹஜ்ஜுக்கு பிரயோஜனமே இல்லாத அளவுக்கு சொல்றவங்களும் இருக்காங்க. ஹஜ்ஜின் போது உரக்க பேசக்கூடாது. எவரையும் ஏசக்கூடாது. சண்டை கூடவே கூடாது. வேறுபட்ட நிறங்கள், வேறுபட்ட மொழிகள், பல்வேறு மனிதர்கள் என்று 35 லட்சத்திற்கும் அதிகமாக ஓரிடத்தில் ஒன்று கூடும் மக்களுக்கு ஒரு சேர போதிக்கப்படும் போதனையை சற்று கவனித்துப் பாருங்கள். அத்தனையும் நற்பண்புகளே. நம்ம ஹஜ்ஜுக்கு போறவங்கள பத்தி இவ்ளோ சொல்றாங்க இல்லையா? இதுல கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சண்டை கூடாது, மத்தவங்களோட எரிஞ்சு விழுகிற மாரி பேசக்கூடாது. இது எல்லாமே என்னவா இருக்கு? ஒரு நல்ல பண்பா தான் இருக்கு. அப்போ ஹஜ்ஜோடைய நோக்கமும் என்னவா இருக்கு? நற்பண்புகளா தான் இருக்கு. இந்த அளவுக்கு இஸ்லாம் நற்பண்புகள வலியுறுத்தி இருக்கு. ஆனாலும் முஸ்லிம்களிடம் ஏன் இந்த நற்பண்புகள்லாம் இல்லாம போச்சு? ஒரே வரியில பதில் சொல்லணும் அப்படின்னா, வாழ்வையும், வழிபாட்டையும் தனித்தனியா பிரிச்சு விட்டுட்டாங்க. இது மட்டும் தான் காரணம். எப்போது வாழ்வுக்கும், வழிபாட்டுக்கும் தொடர்பில்லை என்ற எண்ணம் வந்ததோ, அப்போதே நற்பண்புகளின் வீழ்ச்சி தோன்றிவிட்டது. கிண்டலுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "தொழுகிறேன் தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காக, வைக்கோல் திருடுகிறேன் மாட்டுக்காக." தொழுகை என்பது இறைவனுக்காக மட்டுமே ஆனால், தொழுதுவிட்டு வரும் வழியில் திருடப்படும் வைக்கோல் மாட்டுக்காக மட்டுமே. அதில் எனது தவறு எதுவும் இல்லை எனும் சிந்தனை. இதுவா நற்பண்பு? தொழுகுறாங்க. அந்த தொழுகையே மானக்கேடான விஷயங்கள்ல இருந்து அவங்கள அல்லாஹ் தடுக்கறக்காக தான் இந்த தொழுகையவே அவங்களுக்கு குடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொழுதுவிட்டு வர வழியில வைக்கோல திருடிட்டு, "அது மாட்டுக்காக தானே நான் எடுத்துட்டு வந்தேன். இதுல என்னோட தப்பு என்ன?" அப்படின்னு சொல்றது நகைச்சுவையா இருக்கு. என்ன பண்றது? நம்ம ஆளுங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க இப்போ. நற்பண்புகளோட வீழ்ச்சிக்கு இது மட்டும் காரணம் இல்ல. இன்னியும் இருக்கு. 2 வகையா நம்ம முஸ்லிம் மக்கள் இருக்காங்க. 1 தொழுகுவாங்க. ஆனா நேர்மைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. அதே இன்னொரு வகை எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதை விட நகைச்சுவை. நேர்மையிலும், நீதியிலும் சிகரம். அப்படியே அவங்கள மிஞ்ச ஆளே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு இருப்பாங்க. ஆனா தொழுகையில பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணுமே இருக்காது. தொழுகவே மாட்டாங்க. பள்ளிவாசல் பக்கமே போமாட்டாங்க. இது மட்டும் இல்ல. இறைமறையில் எங்கெல்லாம் வணக்க வழிபாடுகளை குறித்து கூறப்படுகின்றதோ, அங்கெல்லாம் நற்பண்புகளையும் சேர்த்தே இறைவன் கூறுகின்றான். இதுக்கு ஒரு உதாரணமா, சூரா அல் முஃமினூன்ல அதாவது 29வது அத்தியாயத்துல 1 முதல் 9வது வசனம் முடியும் அல்லாஹ் வழிபாட்டையும் நற்பண்பையும் சேர்த்தே கூறியிருக்கான்.
அதுல முதல் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், திண்ணமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டனர். அவர்கள் எத்தகையவர்கள் எனில் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கின்றார்கள். இந்த வசனம் இப்ப நான் படிக்கும் போதே புரியுது. வழிபாட்ட அல்லாஹ் இங்க குறிப்பிட்டிருக்கான். இப்ப இதே வசனத்தோட கன்டினியூஷன்ல மேலும் வீணானவற்றை விற்று விலகி இருக்கின்றார்கள். அதாவது தொழுகையும் பயபக்தியோட அவங்க கடைபிடிச்சு, அந்த தொழுகையை கடைபிடிச்ச அதாச்சும் அந்த தொழுகையோட நோக்கத்தை தெரிஞ்சு அவங்க தொழுதனால வீணானவற்றிலிருந்தும் அவங்க விலகி இருக்காங்க அப்படின்னு வழிபாடையும் நற்பண்பையும் ஒரே வசனத்துல அல்லாஹ் இணைச்சு கூறியிருக்கான். இது போல இன்னும் ஜக்காத்தை அதன் நெறிமுறைப்படி செயல்படுத்தக்கூடியவராய் இருக்கின்றார்கள். மேலும் தங்களுடைய வெட்கத் தலங்களை பாதுகாக்கின்றார்கள். ஜக்காத்தைய அல்லாஹ் சொன்ன வழிமுறைகளை கொடுக்கறவங்களாவும் இருக்காங்க. அதே சமயம் அவங்களோட வெட்கத் தலங்கள்ல, அதாவது அவங்களோட ஹிஜாப் முறையிலையும் கரெக்டா இருக்காங்க அப்படின்னு வழிபாடையும் நற்பண்பையும் சேர்த்தியே தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது மட்டும் இல்ல, ஒரு ஆண் அவங்களோட மனைவியும், இல்ல அவங்களோட வழக்கரங்கள் சொந்தமாக்கி கொண்ட பெண்களையும் அவங்களோட செல்வத்திலிருந்து செலவு செஞ்சு பாத்துக்கிறாங்க. இது ஒரு நற்பண்பு தான். அதே போல அந்த மனைவி கணவன் வீட்டில் இல்லாத போது அவங்கள வீட்டுல இருக்கிற உடைமைகளையும் அவளோட கற்பையும் கட்டி பேணி பாதுகாக்கிறாள். அல்லாஹ் நம்மள பாத்துட்டு இருக்கான் அப்படிங்கிற பயத்துல இது எல்லாத்தையுமே அவளும் பாதுகாப்பாக இருக்கா. இதுவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நற்பண்புல தான் சேரும். இதே போல நற்பண்புகளை பேணுபவனுக்கு இவ்வுலகிலும் நன்மை, மறுமையிலும் நன்மையே. இதன் சிறப்புகளை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமையில் நன்மை தீமை நிற்கப்படும் தராசில் அதிக கனம் தருவது நற்பண்புகளே. நற்பண்புகள் அதிகமா நம்ம கிட்ட கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த இம்மையிலும் அதை வச்சு நம்ம சிறந்தவங்களாவும் நன்மை பெற்றவங்களாவும் இருப்போம். அதே போல அதே நற்பண்புகளை வச்சு நம்ம மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல, அதாவது இந்த இம்மையில நற்பண்புகள் நமக்கு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்களும் நமக்கு வந்துட்டு நல்லவர்களா தான் இருப்பாங்க. நம்ம ஒரு மோசடி பண்ணோம் அப்படின்னா, நமக்கும் அது திருப்பி என்னவா தான் வரும்? மோசடியா தான் வரும். இப்ப நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம் அப்படின்னா, அந்த வியாபாரத்துல உண்மைய கூறி நஷ்டம் ஏற்பட்டாலும், அது ஒரு நன்மையா நாடி நம்ம போயிரலாம். ஆனா அந்த பொருள விக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பொய்ய சொல்லி நம்ம அந்த பொருள வித்தோம் அப்படின்னா, அதுல வர அந்த பணம் நமக்கு ஹலாலான முறையிலயா வருது? கண்டிப்பா கிடையாது. ஹராமான முறையில தான் வருது. அப்படிப்பட்ட ஹராமான முறையில வர சம்பாத்தியத்துல நம்ம வாழணும்னு அல்லாஹ் சொல்லல. நீங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும், அத நல்ல பண்புகள நெனச்சு கரெக்ட்டான முறையில பண்ணுங்க அப்படிங்கிறத தான் அல்லாஹ் சொல்றான். நம்ம கரெக்ட்டான முறையில நற்பண்புகள பயன்படுத்தி, நல்ல முறையில இங்க இருந்தோம் அப்படின்னா, இம்மையிலும் நம்மளோட அந்தஸ்து நல்லபடியா அல்லாஹ் காப்பாத்தி அருள்வான். அதேபோல மறுமையிலும் மற்றவர்கள விட நம்மளுடைய தராசுல அந்த நற்பண்புகள வச்சு நம்ம அதிகமான நன்மைய வாரி சீக்கிரமா சொர்க்கத்துக்கு ஈஸியா போகலாம். இதே போல இன்னும் நற்பண்புகளை பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நற்பண்புகளில் முழுமை பெற்றவரே இறை நம்பிக்கையில் முழுமை பெற்றவராவார். சுவனத்தில் மனிதன் அதிகம் நுழைவதற்கு காரணமாக அமைபவை இரையச்சமும் நற்பண்பும் தான். நான் சொன்ன மாதிரியே தான், இரையச்சமும் நற்பண்பும் சேர்ந்து இருந்தா சொர்க்கத்துக்கு ஈஸியா நம்ம நுழைவதற்கான சான்ஸ அல்லாஹ் ஏற்படுத்தி தரான். இப்படி நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கிற ரசூலோட நற்பண்புகளை பத்தி அல்லாஹுவே திருமறையில கூறியிருக்கான். அத்தியாயம் 68வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், திண்ணமாக நற்பண்பின் மிக உன்னதமான நிலையில் நீர் இருக்கின்றீர். இதை யாரை பத்தி அல்லாஹ் சொல்றான்? நம்மளுடைய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். ரசூல்லோட குறிப்பு பெயரும் அவரோட சிறப்பு பெயரும் பார்த்தாலே மக்கள் எல்லாம் அவங்கள வச்சு கூப்பிடுறது உண்மையாளர், நம்பிக்கையாளர், நீதியுள்ளவர் அப்படின்னு தான் ரசூல்லாவை கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பொய்யே பேசாம உண்மையா இருப்பாரு. மத்தவங்களுக்கு அநீதி இழைக்காம நீதியுடன் நடப்பாரு. எந்த விஷயம் சரி, எந்த விஷயம் தவறுன்னு சொல்லி கரெக்டா நமக்கு வழிகாட்டக்கூடியவரா அவர் இருந்தாரு. குரானுடைய வசனங்களை ரசூல்லா வந்துட்டு சஹாபாக்களுக்கு ஓதி காமிச்சா, சஹாபாக்கள் ஒரு 10 வசனங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் போதும்னு சொல்லுவாங்களாமா. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்மள மாதிரி வெறும் பேஜுக்காக மட்டும் அந்த குரானை ஓதிட்டு போறவங்க கிடையாது. அந்த குரான் வசனங்களை 10 படிச்சாலும் அந்த 10 அவங்க லைஃப்ல சரியான முறையில அவங்க பயன்படுத்தினாதான் அடுத்த வசனமே படிப்பாங்களாமா. நம்மளாம் அப்படியா இருக்கோம்?
குரான்ல ஒரு பேஜ் படிச்சு முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் பேஜ் படிச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி லைனா அடுத்த பேஜும் படிச்சு முடிச்சுட்டு நம்ம பெருமையா வெளிய சொல்லிப்போம். நான் வந்து 2 ஜுஸு முடிச்சிருக்கேன், 5 ஜுஸு முடிச்சிருக்கேன் அப்படின்னு. அதுலயா பெருமை இருக்கு? அந்த 5 ஜூஸ் முடிச்சிருக்கீங்கல்ல, அதுல இருக்கிற ஒரு தமிழாவது கரெக்ட்டான முறையில நம்ம படிச்சிருப்போமா? அதோட மீனிங்க புரிஞ்சு நம்ம படிச்சிருப்போமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அந்த 10 வசனங்களோட நிறுத்துங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில அத படிச்சு, செயல்படுத்தி, டெய்லி லைஃப்ல அது ஒரு ரொட்டீனா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த குர்ஆன் வசனமே படிக்கிறாங்க. அப்ப அவங்க எந்த அளவுக்கு அந்த குர்ஆன உள்வாங்கி, அந்த குர்ஆன்ல இருக்கிற வசனங்கள நல்லா படிச்சு, நற்பண்புகள அதிகமா செய்யணும்னு நெனச்சிருப்பாங்க இல்லையா? நம்மளும் அதே மாரி ஆக்கணும் இல்லையா? அல்லாஹ் நம்மள அதே மாரி ஆக்கி அருள்வானாக. எனவே நற்பண்புகளை அதிகம் செய்து மறுமை வெற்றி பெறுபவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிபவனாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.